أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம போன வாரம் வலதுனுடைய தொடர்ச்சி பார்த்தோம் ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு நம்ம ஷம்ஷோட தொடர்ச்சி பார்க்க போறோம். 4 வசனங்கள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 5வது வசனத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குர்ஆனுடைய கிராத்தோட நம்ம உள்ள போகலாம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சூரியன் மீதும் அதன் வெயிலின் மீதும் சத்தியமாக, மேலும் சந்திரன் மீதும் சத்தியமாக, அது சூரியனை தொடர்ந்து வரும்போது, மேலும் பகலின் மீது சத்தியமாக, அது சூரியனை வெளிப்படுத்தி காட்டும் போது, மேலும் இரவின் மீது சத்தியமாக, அது சூரியனை மூடி மறைத்து கொள்ளும் போது, மேலும் வானத்தின் மீதும் அதை அமைத்தவன் மீதும் சத்தியமாக, மேலும் பூமியின் மீதும் அதை விரித்தவன் மீதும் சத்தியமாக, மேலும் மனித ஆன்மாவின் மீதும் அதனை செம்மைப்படுத்திய பின்னர் அதன் தீமையையும் தூய்மையையும் அதனுடைய உள்ளுணர்வில் வைத்தவன் மீதும் சத்தியமாக, திண்ணமாக வெற்றி பெற்று விட்டான் மனத்தை தூய்மைப்படுத்தியவன். சுப்ஹானல்லாஹ். சோ இன்னைக்கு நம்ம 5வது வசனம் பார்க்க போறோம். ஸ்கிரீன் விசிபிளா இல்லைன்னா உங்களோட இதுல நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிடுங்க சிஸ்டர். சோ நான் மேக்ஸிமைஸ் பண்ணிருக்கேன், உங்களோட இதுல நீங்க பண்ணிக்கிடுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, வந்திருக்கு. ஆமா வந்திருக்கு, பட் ரொம்ப சின்னதா இருக்கு. இன்ஷா அல்லாஹ். ஓகே, 5வது வசனம். வஸ்ஸமாஇ வமா பனாஹா, வானத்தின் மீதும் அதை ஒழுங்குற அமைத்திருப்பதின் மீதும் சத்தியமாக. சோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செஞ்சுட்டு வராங்க. இதன் மேல, சூரியன் மேல, அதுல கொடுக்கக்கூடிய அந்த வெளிச்சம் வெயிலின் மேல, அப்புறம் சந்திரன் மேல, அது தொடர்ந்து வரக்கூடியது, அப்புறம் பகல் மேல, அப்புறம் சூரியன் அதனுடைய வெளிச்சம் இரவின் மீது, அதனுடைய அந்த இருளின் மீது, இதெல்லாத்தையும் மாத்தி 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்கன்னா சத்தியம் செஞ்சுட்டு வராங்க இல்லைங்களா. இப்ப நம்ம லாஸ்டா நம்ம பார்க்க போறப்ப என்ன பார்த்தோம்? சூரியன் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இல்லைங்களா. அதை நம்ம கண்ணால முழுசா கூட நம்ம கண்ணை திறந்து பார்க்க முடியாது. அதை ஃபுல்லா கண்ணு கூச்சமே இல்லாம பார்க்க முடியுமான்னா முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை படைச்சிருக்கான் இல்லைங்களா. அப்போ அந்த படைக்கப்பட்ட ஒரு விஷயமே இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ, அதை படைத்தவனாகிய ரப்பில் ஆலமீன் அவன் எவ்வளவு பெரிய வல்லமை மிக்கவனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு சுட்டி காட்டப்பட்டது. சரிங்களா. இப்போ அடுத்து 5வது வசனத்துல வஸ்ஸமாஇ, வானத்தின் மீதும். சரிங்களா. சம அப்படின்னா வானம், அருதுனா பூமி, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடியே இல்லைங்களா. அப்போ வஸ்ஸமாஇ, வானத்தின் மீதும், வமா பனாஹா, வமா பனாஹா, அதன் இந்த வானத்தின் மீதுதான் என்ன பண்ணிருக்குன்னா கட்டப்பட்டிருக்கிறது, பில்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தின் மீது கட்டமைச்சிருக்கான். வானத்தை எப்படி கட்டமைச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதன் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னா சத்தியம் செய்யறாங்க. வானத்தின் மீதும் அது ஒழுங்குற அது எப்படி அமைச்சிருக்கான் அல்லாஹ். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த ஜுஸ் அம்மா ஆரம்பிச்சதுல இருந்து வானத்தினுடைய அமைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். எவ்வளவு பிரம்மாண்டமா படைச்சிருக்கான். எந்த ஒரு தூணுமே கிடையாது அதுக்கு
இல்லைங்களா? பில்லரே கிடையாது. ஆனா நம்ம வந்து சாதாரண வானத்தை வந்து நம்ம பிறந்த நாள்ல இருந்து சர்வ சாதாரணமா வெளியில போறோம் வர்றோம் அப்படிங்கறதுனால அதனுடைய பிரம்மாண்டம் அதனுடைய அற்புதத்தை பத்தி நமக்கு தெரியல இல்லைங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இன்னைக்கு வெளியில போய் நான் ஏற்கனவே கொடுத்த ஹோம்ஒர்க் தான் இது உங்களுக்கு. நீங்க வெளியில எப்பயோ போறப்ப அந்த வானத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா படைச்சிருக்கான். எந்த ஒரு ஓட்டை கிடையாது, எந்த ஒரு 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 குறைகள் கிடையாது. அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அது அழகா அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், கட்டமைச்சு அது நம்மள மேல பாதுகாப்பானதாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த வானத்தின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னா, இங்க நமக்கு சத்தியம் செஞ்சு காட்டுறான். ஸமாஇ, அதாவது வானத்தின் மீது, வமா பனாஹ, அது எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றின் மீதும் என்ன பண்றான்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சத்தியம் செஞ்சு காட்டுறாங்க. இதுல வந்து 2 வித்தியாசம். ம அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? ம, மண். அரபியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ம அப்படிங்கிறதும் மண் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா வித்தியாசமானதை குறிக்குது. இது யாருக்காவது தெரியுங்களா? மனா என்ன, மண்ணா என்ன? மான தண்ணி. இல்ல இல்ல, அது மா மா எது? மாஷா அல்லாஹ், கரெக்டா வர்றீங்க. சொல்லுங்க. எது? மண்ணா யார்? இது வந்து என்னன்னா, மா அப்படின்னா உயிரோட இருக்கக்கூடிய பொருளுக்கு சொல்லக்கூடியது. சரி, சாரி, மண். மண் அப்படிங்கிறது என்ன, உயிருள்ளவைக்கு சொல்லப்படுவது. இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது உயிருள்ளது அப்படின்னா மண். சரிங்களா? பூ, மண் அப்படின்னா யார். மா அப்படின்னா எது, உயிரற்ற பொருள்களுக்கு. இப்ப இந்த பலகை, இந்த மேஜை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப யார் என்ன அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் மண். மண் அப்படிங்கிறது உயிருள்ளவற்றிற்கு சொல்லப்படக்கூடியது. மா அப்படிங்கிறது உயிர் அற்ற பொருள்களுக்கு சொல்லப்படக்கூடியது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ம அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ம அப்படின்னா என்ன, உயிர் அல்லாத ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரியனை அந்த கட்டமைச்சிருக்கிறத வந்து குறிக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த கட்டமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, கட்டுமானம், அந்த அந்த வானத்தினுடைய கட்டுமானம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, திடமானதாக, உறுதியானதாக இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? வம பனாஹ அப்படிங்கிறது வந்து 2 விஷயங்கள் சொல்லி காட்டப்படுகிறது. ஒண்ணு வந்து என்னன்னா அல்லாஹ்வை குறிக்கிறது. சரி, அப்படிங்கிறது உயிரற்றதான் சொல்றீங்க. ஆனாலும் அதை கட்டமைத்தவன் யார் அப்படின்னா அல்லாஹ். சோ இந்த இடத்துல முதல்ல என்ன பண்ணுதுன்னா அல்லாஹ்வை குறிக்கின்றது. 2வது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வம பனாஹ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த கட்டமைப்பு. கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை குறிக்கிறது. சரிங்களா? சோ இந்த இடத்துல 2 விஷயங்கள். அல்லாஹ் தன் மீதே என்ன பண்றான்னா அவன் சத்தியம் செய்து கொள்கிறான். அவன் நித்தியமானவன், அவன் அழிவில்லாதவன், அவன் புகழுக்குரியவன். அவன் மீது என்ன பண்றான், சத்தியம் செய்து கொள்றான். அப்ப வம பனாஹ அப்படிங்கிறது இந்த வானத்தை கட்டமைத்திருக்கிறது மேல மாத்திரம் கிடையாம அதை படைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் மீதும் அவன் சத்தியம் செய்து கொள்கிறான் அப்படிங்கிற 2 அர்த்தங்கள் இங்க குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. சரிங்களா? இப்போ முதல்ல வந்து இருக்கக்கூடிய சென்டென்ஸ் கசம். கசம்னா என்ன சொல்லிருக்கேன், சத்தியம். இப்ப என்ன பண்றான்னா அல்லாஹ்வால் சத்தியம் செய்யப்படுகிறது. அல்லாஹ் எவற்றையெல்லாம் படைத்திருக்கின்றானோ, எதெல்லாம் வந்து உண்மையானதாக இருக்கிறதோ அவற்றின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யறான் இல்லைங்களா? 2வது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ம பனாஹ அப்படின்னா எவ்வளவு அற்புதமானதாக இருக்கிறது. இவ்வளவு குறிப்பிடத்தக்க அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானத்தினுடைய கட்டமைப்பை படைச்சிருக்கான் இல்லைங்களா? சோ சமாஇ வமா பனாஹ அப்படின்னா அது ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப திடமானதாக, உயர்ந்ததாக, பெரியதாக, ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ் அவ்வளவு பவர் அவன்கிட்ட இருக்கு, அவ்வளவு சக்தி வந்து அவன்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. வானம் அப்படின்னால அது பிரம்மாண்டமானதுதான் நம்மளுடைய கற்பனைக்கு வர்றது இல்லைங்களா? அப்போ வானமே அப்படின்னு சொல்றப்போ அது பிரம்மாண்டம் அப்படிங்கிறப்போ அதை படைத்திருக்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமானவனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இங்க நமக்கு சொல்லி காட்டி நமக்கு வந்து புரிய வைக்க இது பண்றாங்க. சோ வமா பனாஹ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் மீதும் என்ன பண்றான்னா சத்தியம் செய்யறான். இப்போ பாத்துக்கோங்க, இந்த வானமே இவ்வளவு பெருசா இருக்குன்னா அல்லாஹ் எவ்வளவு குறைகள் அற்றவனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. சூரா முல்க்ல 3, 4வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்றான்,
வானத்தை நீங்க பார்க்கலையா? ஃபுதூர், அதில் ஏதேனும் ஒரு குறைகள், இம்பர்ஃபெக்ஷன், குறைகள் ஏதாவது உங்களால பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு கேள்வியை என்ன பண்றான்னா முன்வைக்கிறான். இப்போ சமாஇ வமா பனாஹ, இந்த வானம் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டமைக்கப்பட்ட இந்த வானம் என்பது மிகவும் பிரம்மாண்டமானதாகவும் உயர்ந்ததாகவும் மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குள்ளான ஒரு விஷயமாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ பனா பனா அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா புன்யான். புன்யான் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து லிட்டரலா பார்த்தோம்னா அது வந்து கட்டியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்த நம்ம வந்து பில்டிங் இப்ப என்ன பண்ணனா புன்யான், அவங்க வந்து அதை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த புன்யான் அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? சோ இந்த இடத்துல இந்த புன்யான் பனா அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முழுமை பெற்றது. வானம்ங்கிறது எங்கேயாவது குறைகள் இருக்கா? இல்ல, கம்ப்ளீட்டா முழுமை பெற்றுச்சு. எங்க போனாலும் அந்த வானம் வந்து முழுமை பெற்றதாக இருக்கும். அது வந்து ஃபர்ம், ரொம்ப திடமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சோ பனா அப்படிங்கிறது இங்க என்ன பண்ணுன்னா அந்த வானத்தினுடைய கட்டமைப்பு முழுமை பெற்றதை வந்து குறிக்கிறது. சோ இந்த வசனத்துல அல்லாஹ் வானம் மீதும், வானம் கட்டமைக்கப்பட்ட விதத்தின் மீதும் மட்டும் சத்தியம் செய்யாமல் அதை படைத்தவனாகி அவன் மீதே அவன் என்ன பண்றான்னா சத்தியம் செய்து கூறுகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ இது வரைக்கும் கசம், சத்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து என்ன பண்றோம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செஞ்சுட்டு வரான். வானம், பூமி, சந்திரன், இரவு, பகல், வெளிச்சம், இது எல்லாத்தையும் சத்தியம் செஞ்சுட்டே வரான். அப்ப இவ்வளோ விஷயங்கள் மீது சத்தியம் பண்ணிட்டு வரான்னா அப்ப பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கிட்ட சொல்ல போறான். இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம கூர்ந்து கவனிக்கலாம். அடுத்த நிலஃபர் அப்படியே அடுத்த ஸ்லைட் போயிருங்க. 6வது வசனம், பூமியின் மீதும் வல் அருதி வமா தஹாஹ. அருது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அருதுனா பூமி. வல் அருதி வமா தஹாஹ, பூமியின் மீதும் இன்னும் அதை விரித்ததின் மீதும் சத்தியமாக. பூமி அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டம், அதை விரித்ததன் மீது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லி காட்டப்படுகிறது. சோ வல் அருதி, பூமியின் மீது, வம தஹாஹ, இங்க திரும்பியும் 2 அர்த்தங்கள் வந்து கொடுக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடியும் 2 அர்த்தம், இதே வசனத்திலையும் 2 அர்த்தம் வந்து சொல்லப்படுகிறது. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று அதை விரித்தவன், இந்த பூமி வந்து இருக்கு, அதை விரித்தவன். அதை விரித்தவன் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதாவது அல்லாஹ் இந்த பூமியை என்ன பண்ணிருக்கான், படைச்சது மாத்திரம் இல்லாம அதை வந்து விரிப்பாக்கி வைத்திருக்கிறான், விரிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட், இதுதான் முதல் மீனிங். ரெண்டாவது அப்படிங்கிறதுனா அந்த விரிக்கப்பட்ட அந்த ஸ்ப்ரெட்டிங்ஸ், அதை விரிச்சிருக்கிறது வந்து எவ்வளவு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. இப்ப இந்த இடத்துல தொஹ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து தொஹ அப்படின்னா பூமியை குறிக்குது. எப்படி அப்படின்னா அதை எப்படி விரிச்சிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கான், அதை எப்படி வந்து அதை வந்து விரிப்பாக்கி வச்சிருக்கான், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான். புரியுதுங்களா? இப்போ ஒரு இடம் சாதாரணமா ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன இடம் இருக்கு. வீடு கட்ட போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்மள அப்படியே அதை இடிச்சு அதை அப்படியே பெருசாக்குவோம் அந்த இடத்த. கிளீனா கிளியரா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதைத்தான் வந்து சொல்றோம். ஸோ அல்லாஹ் ஃபர்ஸ்ட் பூமியை படைச்சிருக்கிறத வந்து ஒரு இதாகவும், அதை வந்து படைத்திருக்கக்கூடிய விதம் எப்படிப்பட்டதாக இருக்குதுங்கிறத சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல தொஹ அப்படிங்கிற அர்த்தம் ஒண்ணு வருது இல்லைங்களா? வல் அருதி, பூமி, வம தொஹாஹ. தொஹ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தஹு, தஹ, யத்ஹு. சரிங்களா? தஹு, தஹ, யத்ஹு அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு ஒன்றை வந்து விரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் தஹா. இந்த இடத்துல எதை விரிச்சிருக்காங்க? பூமி அல்லாஹ் வந்து விரிச்சிருக்கான். அப்ப தஹு, தஹ, யத்ஹு. யத்ஹு அப்படிங்கிறதுனா எதையோ ஒன்றை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு, விரிப்பதற்கு, அகலப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அந்த யத்ஹு அப்படிங்கிற வார்த்தை இன்னொரு விஷயத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. என்ன அப்படின்னா, ஒரு பந்து இருக்கு, ஒரு பந்தை வந்து இப்ப நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த பந்து எப்படி விரிவாகிக்கிட்டே என்ன பண்ணும், அது போயிட்டே இருக்கும். அப்படிதானே? உருண்டையாக இருக்கக்கூடிய பந்தை நீங்க வந்து ஒரு இடத்துல நின்று தூக்கி போடுங்க, எத்துஹு, தூக்கி போட்டா எப்படி இருக்கும், அப்படியே அந்த பந்து வந்து அந்த இடத்தை அப்படியே விரிவாக்கி கொண்டே செல்லும் இல்லைங்களா? அதற்கும் இந்த எத்ஹு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நம்ம தூக்கி போடுறப்ப அது நம்மளை விட ரொம்ப தூரத்துல அதனுடைய அந்த எல்லையை அது விரிவாக்கி கொண்டே போகிறது. இப்ப அந்த பந்தினுடைய வேலை என்ன?
அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்த அதை அப்படியே விரிவாக்கிக்கிட்டு அந்த பந்து அப்படியே போயிட்டே இருக்கு. சரிங்களா? சிலர் வந்து கூறுறாங்க, சில அறிஞர்கள் தஹு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் வந்து விரிவாக்குவது. அது ஆனா ரொம்ப தூரத்துல ஃபார் அண்ட் வைடா ரொம்ப தூரத்துல ரொம்ப பெரிய ஒரு இடமாக விரிவாக்கி கொண்டே செல்வதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ அப்போ இந்த இடத்துல எதை குறிக்கிறது? அல்லாஹ் இந்த பூமியை படைத்து அதை என்ன பண்ணான்? விரிவாக்கினான், அதை விரிவுபடுத்தினான். இப்ப இந்த பூமி வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்னைக்காவது சொல்லியிருக்கோமா ரொம்ப இந்த பூமி வந்து ரொம்ப சின்னது, இந்த பத்தியா நான் பூமியோட முடிவுல நிக்கிறேன், எல்லையில நிக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம நிறைய கண்ட்ரிக்கு போயிருக்கலாம், நிறைய நாடுகளுக்கு போயிருக்கலாம் சுத்தி பார்க்க. இந்தியாவே எடுத்துக்கோங்க, நம்ம இருக்கக்கூடிய இடம். ஆனா அந்த இடத்துல இதுதான் முடிவான இடம் அப்படின்னு போய் சொல்ல முடியுமா? முடியாது. அந்த இந்தியால இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் நம்ம போய் பார்த்திருக்கோமா? மூலை முடுக்கு அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ் விரிவுபடுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடம் விடாம நம்மளால போய் பார்க்க முடியுமானா முடியாது. ஒரு இடத்துக்கு சுத்தி பார்க்க போனோம் அப்படின்னா கூட ஒரு பர்டிகுலர் பிளேஸ் எது ரொம்ப ஃபேமஸா இருக்கோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போவோம். அல்லாஹ் விரிவுபடுத்தி இருக்கக்கூடிய இந்த பூமியை முழுமையாக சுற்றி பார்த்து முடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பூமி கிடையாது. அவ்வளவு பெருசா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணியிருக்கான்? தஹூ தஹா விரிவுபடுத்தி இருக்கிறான். சரிங்களா? இன்னும் நம்ம முன்னாடி பூமி இருந்துட்டு தான் இருக்கே தவிர அதுக்கு ஒரு முடிவு என்பது கிடையாது. சோ வல் அருதி வமா தஹாஹா. அல்லாஹ் இந்த பூமியை எந்த விதத்துல படைச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிவே இல்லாத அளவுக்கு மிகவும் விரிவானதாக படைச்சிருக்கான். எதுக்காக அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கான்? ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்பேஷியஸா ரொம்ப பெரிய இடத்துல வாழக்கூடிய ஒரு நிலையை வந்து அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருந்தா நம்ம நிறைய பேர் அடிக்கடி எதுக்கு சுத்தி பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வெக்கேஷன் போறேன், நான் ஊருக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். ஏன் போகணும்? நம்ம ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்கோம், ஒரு நாட்டுலதான் இருக்கோம். ஆனாலும் கன்ஸ்ட்ரக்டடா இருக்கும். ஐயோ அது வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி தலையே எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. ரிலாக்ஸா போய் பச்சையெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும். வெளியில போய் நான் நிறைய இடத்த பார்க்கணும். அதாவது ரொம்ப விரிவாக பெருசாக இருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது. போனோம்னா நம்மளோட மைண்ட் நமக்கு என்ன ஆகும்? ஃப்ரீயா. அப்படிதானே? அதுக்கு தானே போறோம் மெயினா. ரிலாக்ஸா எதுக்கு வெக்கேஷன் டூர் அதுக்கெல்லாம் எதுக்கு போறோம்னா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமி அந்த அளவுக்கு படைச்சிருக்கான். மிகப்பெரிய ஸ்பேஷியஸ் அகலமான விரிக்கப்பட்ட அந்த இடத்துல மனிதர்கள் வந்து அவங்க தேவைகளை நிம்மதியான முறையில வந்து பூர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் பயன்படுத்தி கொடுத்திருக்கான். அப்படிப்பட்ட அந்த பூமியின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னா சத்தியம் செய்து காட்டுறான். சோ அப்படிப்பட்ட இந்த பூமியில இந்த மனிதர்கள் நிறைய விஷயங்கள் செய்யலாம். சம்பாதிக்கிறாங்க, கல்யாணம் பண்றாங்க, என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யறாங்க. சோ வல் அர்தி வமா தஹாஹா. இல்ல ஃபார் நெக்ஸ்ட். அடுத்து வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா. நஃப்ஸ், நஃப்ஸ்னா எல்லாருக்கும் தெரியும். நஃப்ஸ கட்டுப்படுத்து. அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை நஃப்ஸ்னா எல்லாருக்கும் தெரியும். ஆத்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியவன் மீதும் சத்தியமாக. நம்மளுடைய நஃப்ஸை ஒழுங்குபடுத்தியவன் யார் அப்படின்னா அல்லாஹ் இல்லைங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆத்மாவின் மீதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்யறான். செஞ்சுட்டு அதை யார் ஒழுங்குபடுத்தி இருக்கிறானோ அல்லாஹ்வாகிய அவன் மீதும் அது என்ன பண்றாங்கன்னா இந்த வசனம் சத்தியம் செய்து காட்டுகிறது. அதாவது அந்த நஃப்ஸின் மீதும் ஆத்மாவின் மீதும். வமா ஸவ்வாஹா. ஸவ்வாஹா அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன், ஒழுங்குபடுத்தியது, நேர்படுத்தியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்குத்தான் சவ்வா. சவ்வாஹா அப்படின்னா அதை ஒழுங்குபடுத்துறது. அல்லாஹ் ஒரு இதை படைச்சிட்டானா அதை சும்மா அப்படியே படைச்சிட்டு விட்டுருவானா? இல்ல. அதுக்கு தேவையான எல்லாத்தையும் அழகா பர்ஃபெக்டா அப்படியே வந்து என்னன்னா ஒழுங்குபடுத்தி கொடுப்பான். அதுதான் அவனுடைய படைப்பு, அவனுடைய வல்லமைக்கான அத்தாட்சி. எதை படைச்சாலும், இந்த உலகத்தை படைச்சாலும், மனிதனை படைச்சாலும், விலங்குகளை படைச்சாலும், எதை படைச்சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல ஒரு ஒழுங்கு வந்து என்ன பண்ணிருப்பானா ஏற்படுத்தியிருப்பான். சவ்வாஹா ஒழுங்கு, ப்ரொபோர்ஷன், நேர்படுத்தி, நெறிப்படுத்தியதை தான் இங்க சொல்லி காட்டப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ஆத்மா அதாவது நஃப்ஸ் மேல நமக்கு என்ன பண்றாங்கன்னா சத்தியம் பண்றாங்க. யாருடைய நஃப்ஸின் மீது அப்படின்னா மனிதர்களுடைய நஃப்ஸின் மீது இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்யறான். இந்த மனிதர்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து மக்களின் மீதும் மனிதர்களுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த நஃப்ஸின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்யலாம். இப்ப நிறைய இதுக்கு நஃப்ஸ் இருக்கு இல்லைங்களா? மனிதர்களை தவிர்த்து விலங்குகள் கூட இருக்கு.
ஆனா அதெல்லாம் தாண்டி அல்லாஹ் இங்க மனிதர்களை பத்தி மாத்திரம்தான் பேசுறான். சோ மனிதர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நஃப்ஸின் மீது சத்தியமாக இங்க பேசுறான். சவ்வாஹா, சவ்வா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது தஸ்வியா, சவ்வா, யுசவ்வி. சரிங்களா? இந்த சவ்வாஹாங்கிறதுனுடைய அந்த வார்த்தைகள் மருவி வந்தது பாருங்க. தஸ்வியா, சவ்வா, யுசவ்வி. சரிங்களா? இப்ப நம்ம சவ்வாகானா ஏற்கனவே என்ன பார்த்திருக்கோம்? ஒழுங்குபடுத்தினா. அப்போ அது எதுல இருந்து வந்திருக்குன்னா தஸ்வியா. தஸ்வியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதேதான், நேர்படுத்துவது, நெறிப்படுத்துவது. அது கரெக்டா அது இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஆர்டர்ல வைக்கிறது, பர்ஃபெக்டா அதை வந்து என்ன பண்றது, அதை வந்து சமப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தஸ்வியா அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இப்ப சவ்வாஹா ஒழுங்குபடுத்துதல், அதேதான் தஸ்வியா அதுல இருந்து மருவி வந்ததுதான். அது வந்து நேர்படுத்துதல், அது இருக்க வேண்டிய இடத்துல அது கரெக்டா ஆர்டரா வைக்கிறது, இன்னொன்னு பர்ஃபெக்டா இருக்கிறது, இன்னொரு அதை வந்து சமதளமா மென்மைப்படுத்துவது அப்படிங்கறதா தஸ்வியா. சரிங்களா? அதே போல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தஸ்வியாக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்ன அப்படின்னா சமமான விகிதத்துல வந்து படைப்பது ஒரு விஷயத்த, ஒரு பொருளை. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பத்தி சொல்றான்? மனிதனுடைய அந்த நஃப்ஸ பத்தி, அந்த ஆத்மாவை பத்தி பேசுறான். அப்ப அந்த ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான சமமான விகிதத்துல படைச்சிருக்கான். இதுல வந்து இது என்ன விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா படைச்சிருக்கான். எந்த ஒரு குறைகளும் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு அதுதான். இப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம இப்போ ஒரு சமையல் செய்யறோம் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, சமையல் செய்யறோம்னா அந்த அரிசிக்கு இவ்வளவு தண்ணி இந்த விகிதத்துல, சமமான விகிதத்துல வச்சாதான் அந்த அரிசி வந்து கரெக்டா சோறா நமக்கு பொங்கி வரும். இல்ல நான் கூட வச்சுட்டா அது குழஞ்சு போயிடும், கம்மியா வச்சுட்டா அது வேகாம இதா போயிடும் இல்லைங்களா? அப்ப சரியான விகிதம், சமமான விகிதம் அப்படிங்கிறது என்னன்னா அது கரெக்டா வர்றதுக்கு. இப்போ இந்த இடத்துல தஸ்வியாங்கிறது அல்லாஹ் என்ன சொல்றான்னா மனிதனுடைய ஆத்மாவை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்? சரியான சமமான விகிதத்துல படைச்சிருக்கான். அவனுக்கு எது தேவை, அவன் எதை வந்து புரிஞ்சுக்கணும், எது சரி எது தவறு அப்படிங்கறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த ஆத்மாவை பர்ஃபெக்டா அல்லாஹ் என்ன பண்ணிருக்கானா படைச்சிருக்கான். சோ தஸ்வியா ஃபர்ஸ்ட் என்னது? சவ்வாஹா ஒழுங்குபடுத்துதல், தஸ்வியா நேர்படுத்துதல், அது குறிப்பிட்ட எப்படி இருக்கணுமோ அந்த ஆர்டர்ல வைக்கிறது, பர்ஃபெக்டா இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. இன்னொரு தஸ்வியாக்கு என்ன அர்த்தம்னா சரியான சமமான விகிதத்தில் அதை படைப்பது. சரிங்களா? இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நஃப்ஸ், ஒரு ஆத்மா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு விகிதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி? சவுண்ட் அண்ட் பேலன்ஸ்டு வே. அப்படிதானே? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மனுஷன் வந்து யார வந்து தலையில வந்து புத்தி இல்லாதவங்கன்னு சொல்றாங்கன்னா புரிஞ்சு நடந்துக்காத ஒருத்தவங்களதான் சொல்லுவோம். அப்ப இந்த மனிதர்கள் எல்லாரும், இந்த உலகத்துல படைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் எப்படி படைச்சிருக்கான் அல்லாஹ்? எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க எந்திரிக்க, குடும்பம், அல்லாஹ் என்ன கட்டளை இட்டு இருக்கானோ அந்த வழியில போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப சரியான விதத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைச்சிருக்கான். இப்ப இங்க தஸ்வியா அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த நஃப்ஸனுடைய இந்த ஒழுங்குதல் வந்து அல்லாஹ் இரண்டு வகையா சொல்றான். ரெண்டு வழிகள்ல இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சவ்வாஹா. சரிங்களா? இரண்டாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சவ்வாஹாங்கிறது வந்து என்ன, ஹல்க் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் ஒரு இது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபித்ரா. சரிங்களா? இப்ப நஃப்ஸினுடைய தஸ்வியா இரண்டு வகையாக பிரிக்குது. ஒண்ணு வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹல்க், இரண்டாவது ஃபித்ரா. சரிங்களா? இப்ப ஹல்க் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில அவனுக்கு தேவையான அளவுல சூட்டபிளா கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கான். எந்திரிக்கிறோம், குடும்பத்தை கவனிக்கிறோம், நம்ம அல்லாஹ் சொன்ன விஷயங்களை செஞ்சுட்டு இது பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கான் இல்லைங்களா? இப்ப நம்ம அவங்க என்னென்ன பண்றாங்களோ, என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டான முறையில பண்ணிருக்க கூடியது வந்து ஹல்க். கரெக்டா இயற்கையான முறையில எப்படி போகணுமோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ அவன் செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கு அவனுக்கு தேவையானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உடல், இந்த ஹியூமன் பாடி. இந்த உடம்பு வந்து எதற்கு மனுஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த். நம்ம வந்து என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, இப்ப நான் வந்து போய் அந்த புத்தகத்தை எடுக்கணும், அப்ப எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கை தேவைப்படுது. நான் நடந்து போய் அந்த ஒரு இடத்துக்கு நான் போகணும், பள்ளிவாசலுக்கு, எனக்கு என்ன தேவைப்படுது? அப்போ நான் என் கால்கள் தேவைப்படுது இல்லைங்களா? அப்போ ஒரு விஷயத்தை செய்வதற்காக அதற்கு நமக்கு தேவைப்படக்கூடியது, அதுக்கு நமக்கு வந்து முக்கிய காரணமா இருக்கிறது இந்த உடம்பு. சரிங்களா? அந்த ஹியூமன் பாடி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வழியில இந்த ஹல்க் அப்படிங்கறத வந்து என்ன பண்ணிருக்கான், அதை செய்வதற்காக இந்த மனித உடலை பயன்படுத்தியிருக்கான். சரிங்களா?
ரெண்டாவது சவ்வாகாங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் நான், தஸ்வியா, நெறிப்படுத்தியிருக்கான் அல்லாஹ். ஒரு மனுஷன் தான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்கு தேவையான உடலை கொடுத்து, கை காலு கண்ணு பாக்குறது கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்து, ஹல்கு அப்படிங்கன்னா அவனுடைய அந்த காரியங்களை செய்வதற்கு அவனுக்கு தேவையான அந்த உடம்பை என்ன பண்ணியிருக்கான், அவன் நெறிப்படுத்தியிருக்கான், ஒழுங்குபடுத்தியிருக்கான். ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனுஷனோட சைக்காலஜி. இது வந்து உடம்பு சம்பந்தப்பட்டது இல்லைங்களா? ரெண்டாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதே போல மனுஷனோட இந்த சைக்காலஜியும் பாத்தீங்கன்னா அதுவும் என்ன நெறிப்படுத்தப்பட்டதாக, ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருக்குது. இப்போ நாம போய் கேட்கலாம், அனதர் கிரீச்சர், மனுஷங்க இல்லாம இன்னொரு உயிரினம் பாத்தீங்கன்னா விலங்குகள் எடுத்துக்கலாம். இந்த விலங்குகள் என்ன பண்ணுது, அது ஒண்ணுக்கு ஒண்ணு பொறாமைப்பட்டு சுயநலமாக இருக்கிறதுனாலதான் சாப்பாடு வேணுங்கிறதுக்காக அடிச்சுக்குது, தன்னைத்தானே அடிச்சு. ஒரு ஒரு மிருகம் தன்னைத்தானே அடிச்சு என்ன பண்ணுது, கடிச்சு ஒன்ன கொன்னு ஒண்ணு வந்து இன்னொன்னு உயிர் வாழுது. அப்போ மனிதர்களாகி நம்ம அந்த மாதிரி இருக்கோமா? அதாவது நம்ம வேற இதுல வேண்டாம், ஆனா நமக்கு தேவையானது அமைதியான வாழ்க்கை இந்த உலகத்துல எப்படி போயிட்டு இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் படைச்சிருக்கான். இப்போ மனிதன் அவன் ஒரு காரியத்தை செய்வதற்காக அவனை என்ன பண்ணிருக்கான் அல்லாஹ், எவ்வளவு அழகா பர்ஃபெக்டா தேவையான காது கண்ணு மூக்கு கை காலு எல்லாத்தையும் கொடுத்து, இந்த என்ன பண்றியோ பண்ணு, ஹல்க் உன்னுடைய காரியங்களை நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் இல்லைங்களா? சோ இததான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டா வந்து சொல்றாங்க. இப்போ சூரா தாஹால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50வது வசனத்துல சொல்லி காட்டிருக்காங்க. அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் ஒருத்தனுக்கு கொடுத்திருக்கான். அதாவது எல்லாமே அப்படிங்கிறதுனா ஹல்க் அப்படின்னா சொல்றாங்க. அப்ப அதுக்கு தேவையான உடம்பு, அந்த செய்வதற்கான எல்லாத்தையும் கொடுத்திருக்குது அப்படிங்கிறத பத்தி சூரா தாஹால அல்லாஹ் 50வது வசனத்துல இங்க நமக்கு சுட்டி காட்டிருக்காங்க. பார்த்தோம். அடுத்து தஸ்வியா, நஃப்ஸினுடைய தஸ்வியா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா ஃபித்ரா. முதல்ல தஸ்வியா, நஃப்ஸினுடைய தஸ்வியான்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஹல்லக். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபித்ரா. ஃபித்ரா அப்படின்னா என்ன சொல்லலாம்னா இயற்கை தன்மை. அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான சமமான விகிதத்துல ஒழுங்குபடுத்தி இருக்கான், நெறிப்படுத்தி இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். எப்படி? இப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபித்ராவை என்ன பண்ணிருக்கான், பதித்திருக்கிறான், பதிச்சிருக்கான் அப்படியே உள்ள. எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பிறக்கும் பொழுது நம்ம என்ன பார்த்திருக்கோம், அந்த மனிதன் வந்து ஒரு முஸ்லிமாக தான் அந்த குழந்தை வந்து பிறக்குது. அல்லாஹ் வந்து பிறப்பதற்கு முன்பாகவே அது கிட்ட என்ன பண்ணிட்டான், வாங்கிட்டான் கசம், நான் தான் உன்னை படைத்த ரப்பு. அப்போ அந்த பிறக்கும் பொழுது அந்த தன்மை, இயற்கை தன்மை என்ன, தௌஹீத், அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தைக்கு இருக்குது இயற்கையாகவே. இஹ்லாஸ், உள தூய்மை அப்படிங்கிறது என்ன பண்ணுது, அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே இருக்குது. அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய அந்த தாயோ தகப்பனோ தான் அந்த குழந்தைகளுடைய இருக்கக்கூடிய அந்த நிலையை வந்து என்ன பண்றாங்க, மாத்துறாங்க. சூரா ரூம்ல 30வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து என்ன பண்றான்னா சொல்லி காட்டுறான், அவன் மனிதனை படைத்தான், அவர்களுக்கு உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ள என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறை கொடுக்குறான். அதாவது நஃப்ஸி வம சவ்வாஹா, அவங்களை என்ன பண்ணிருக்கான், நெறிப்படுத்தி வச்சிருக்கான், அவங்களுக்கு இந்த ஃபித்ரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுத்திருக்கான் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சரிங்களா? சோ மனிதனை வந்து என்ன பண்றாங்க, மனுஷனை வந்து அல்லாஹ் ரெண்டு வகையில என்ன பண்ணிருக்கான், அவனோட நஃப்ஸ ஒழுங்குபடுத்தியிருக்கான். ஒண்ணு உடல் அளவுல பாத்தீங்க அப்படின்னா அவனை வந்து ஒழுங்குபடுத்தியிருக்கான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உள்ளத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா அவனை இஹ்லாஸோட அவன் வந்து அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படிங்கிறத. சோ உடல் உள்ளம் அப்படிங்கிற ரெண்டு விஷயமா இங்க வந்து நஃப்ஸ், அதை வந்து அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், ப்ரொபோர்ஷன் ஒழுங்குபடுத்தியிருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த வசனத்துல யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். ஏன்னா நான் நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணேன், தஸ்வியா, சவ்வா, அப்புறம் நஃப்ஸ், ஹல்க், ஃபித்ரா. இதுல யாருக்காவது குழப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இன்னொரு ஒரு முறை ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன் நான். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா சிஸ்டர்? ஓகே, இல்லைங்க சிஸ்டர். ஓகே. இரண்டாவது அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் போங்க. فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا. அப்பால் அவன் அல்லாஹ் அதற்கு அதன் தீமையையும் அதன் நன்மையையும் உணர்த்தினான். இது ரொம்ப பெரிய ஒரு வசனம், இது நல்லா கவனிங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஅல்ஹமஹா ரொம்ப டீடைல் கொடுக்குறான். ஃபஅல்ஹமனா ரொம்ப ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறான், ஒரு எக்ஸ்பிளனேஷன், விரிவாக்கத்தை கொடுக்குறான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்ஹமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த வேர் சொல்லில் இருந்து வந்தது அப்படின்னா இல்ஹாம். சரிங்களா? அல்ஹமஹான் வந்திருக்கா ஃபர்ஸ்ட்,
அல்ஹமஹ. அல்ஹமா என்பது இல்ஹாம் என்கின்ற வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது. சரிங்களா? இல்ஹாம் லஹும், இல்ஹாம் லஹும். சரிங்களா? இல்ஹாம் லஹும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உட்கிரகிக்கிறது, உள்ள கிரகித்துக் கொள்வது. ஸ்வாலோ சம்திங் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் முழுங்கிறது கிடையாது, விழுங்குறது. நம்ம சாப்பாடை என்ன பண்ணுவோம், வாயில போட்டு விழுங்குறது அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. எக்ஸாக்டான மீனிங் என்னன்னா உட்கிரகிக்கிறது, ஒரு விஷயத்த உள்வாங்கிக் கொள்வது. நம்ம எதை பாக்குறோமோ, எதை பழகுறோமோ அதை அப்படி நம்ம என்ன பண்றது, நம்ம மனசுக்குள்ள உள்வாங்கிக் கொள்வது. அது நம்மளோட ஒன்னோட ஒன்னா கலந்துரும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுது, அது நமக்கு உள்ள போயிருது. அது நம்ம உடம்போட உடம்பு அதோட சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு போயிருது இல்லைங்களா? இப்போ இல்ஹாம் என்பது இந்த இடத்துல சாப்பாடையோ விழுங்குவதையோ சொல்வது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தாட்ஸ், அதாவது நம்மளுடைய உணர்வுகள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உணர்வுகள், யோசனைகள், இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம், பாக்குறோம். அதை நம்ம என்ன பண்றோம், உட்கிரகிச்சு நம்மளுடைய இதயத்தின், மனிதனுடைய இதயத்துல நம்ம என்ன பண்றோம், அதை வாங்கி வச்சு அதோட அங்கமாகவே மாறி. இப்ப நம்ம வந்து குரானை படிச்சுட்டே போறோம், அதனுடைய அர்த்தத்தை படிச்சு புரிஞ்சுட்டே போறோம். அப்ப இல்ஹாம் என்ன பண்றோம், இந்த இடத்துல இல்ஹாம் என்பது உட்கிரகிக்கிறது. நான் குரானை வாசிப்பதன் மூலமாக இல்ஹாம் பண்றேன். என்ன பண்றேன், என்னுடைய உணர்வுகளின் மூலமாக நான் அதை உட்கிரகித்து கொண்டு அதை என்னுடைய உள்ளத்தில் ஏந்தியவனாக நான் இருக்கிறேன். அப்போ நான் அந்த குரானாகவே மாறுகிறேன். அப்ப என்ன பண்றேன், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஓகே அல்லாவுக்கு பயந்ததாக நான் படிச்ச அந்த குரானின் மூலமாக என்னுடைய செய்கைகள், நடத்தைகள் எல்லாத்தையும் அதன்படி நான் என்ன பண்றேன், மாத்திக்கிறேன். அப்போ இல்ஹாம் என்பது உட்கிரகிப்பது. நம்ம எதை பாக்குறோமோ, எதை இது பண்றோமோ அந்த உணர்வுகளை வந்து உட்கிரகித்து அதுவாகவே நம்ம என்ன பண்றது, ஒரு மாற்றமாக மாறுவோம். இப்ப இந்த இடத்துல இந்த இல்ஹாம்ங்கிற அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்து நான் சொல்ற விஷயம் வந்து புரியும் உங்களுக்கு. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னா, ஒவ்வொரு மனிதர்களுடைய மனத்திலும் இல்ஹாமை போடுகிறான். இந்த இடத்துல நமக்கு இந்த இல்ஹாம் அப்படிங்கிறது வந்து எந்த மலக்குகளும் நமக்கு நேரடியாக வந்து கூறுவது கிடையாது. நேரடியாக மலக்குகள் வந்து சொல்றாங்க அப்படின்னா அது வஹி. சரியா? அது யாருக்கு வரும் அப்படின்னா நபிமார்களுக்கு மட்டுமே அருளப்பட்ட விஷயமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு அருளப்படக்கூடிய இந்த இல்ஹாம், இந்த உணர்வு என்பது மனிதர்களுக்கு மட்டும் அல்லாவால் உருவாக்கப்படுகிறது, அதாவது ஏற்படுத்தப்படுகிறது. இதே இது என்னமாப்பா? இல்ஹாம், இல்ஹாம் எண்ணம், எண்ணம் எண்ணம் கிடையாது, உதிப்புன்னு சொல்லலாம். ஒரு ஏதோ மனசுல தோணுது இல்ல, எனக்கு ஏதோ ஒண்ணு கொஞ்சம் நெருடலா இருக்கு, எனக்கு ஏதோ மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நம்மளே சொல்லுவோம்ல, ஒரு விஷயத்த செய்ய போறப்ப எனக்கு என்னமோ இது செய்யறது எனக்கு சரியா படல, எனக்கு மனசுக்குள்ள எனக்கு என்னமோ ஒண்ணு தோணுது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இதுதான் இல்ஹாம். அது எங்க வருதுன்னா அல்லாவிடம் இருந்து நேரடியாக மனுஷனுக்கு வந்து செய்யுது. இப்ப நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், நீங்க இஸ்திகார தொழுக 2 ரக்காத் தொழுது உங்க மனசுல ஒரு எண்ணம் தோணும், செய்யலாமா வேணாமாங்கிற எண்ணம் வரும்னு சொல்லுவோம்ல, அது வந்து அல்லாவிடம் இருந்து அந்த உதிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? இதே இது வந்து பாத்தீங்கன்னா மலக்குமார்களே நேரடியா அல்லாஹ் கிட்ட இருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அது நபிமார்களுக்கு மட்டும்தான். அது பேரு வஹி. சரிங்களா? இல்ஹாமுக்கும் வஹிக்கும் வித்தியாசம் இருக்கு, ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. இது நேரடியாக அல்லாவால் மனிதர்களுடைய உள்ளத்தில் தோன்றப்பட வைக்கக்கூடிய உதிப்பு. ஆனா வஹி என்பது அல்லாவால் ஒரு மலக்குமார்களின் மூலமாக கொடுத்து அனுப்பப்படக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இப்ப இல்ஹாம் நபிமார்களுக்கு வந்து கொடுக்கப்படுதில்லை, ஏன்னா வஹியாவே அல்லாஹ் நேரடியா அனுப்பிச்சிடுறான். ஆனா மனுஷங்களுக்கு அல்லாஹ் இல்ஹாம கொடுக்குறான். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு, இதை செஞ்சா அது நம்ம சக்சஸ் ஆகும், கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக எனக்கு வந்து இதுல நம்ம வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன, இல்ஹாம், உதிப்பு. அது யார்கிட்ட இருந்து வருது, அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு வருது. அதே போல சில விஷயங்கள் செய்யறப்ப நம்ம இல்லை எனக்கு இன்னமும் தெரியல, இது நெருடலா இருக்கு, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு தோணுது, கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, பாரமா இருக்கு. அது என்னது, அல்லாவிடம் இருந்து நமக்கு வரக்கூடிய உதிப்பு. அது செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் நமக்கு வந்து தடுக்கிறான். சரிங்களா? அந்த ஸ்ட்ராங் ஃபீலிங் சொல்லுவோம்ல, நம்ம மனசுக்குள்ள தோணக்கூடிய அததான் வந்து இல்ஹாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்ல காட்டப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவ்ஹைனா இலா உம்மி மூசா, என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்தது வஹியா இல்ல இல்ஹாமா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு வந்து ஒரு எண்ணம் தோணுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைய வந்து அவங்களுடைய மகனை ஒரு கூடையில வச்சு இந்த கடல்ல வந்து இந்த நீர்ல வந்து விட சொல்லி அவங்களுக்கு வந்து தோணுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா விட்டுறாங்க. இப்ப நமக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது, இப்ப இந்த இடத்துல போய் நான் என்னோட குழந்தைய வந்து கூடையில வச்சு நான் தண்ணியில விடணும்னா நம்ம விட்டுருவோமா அப்படின்னா விட மாட்டோம். அல்லாஹ் அதுக்கான அந்த இதை வந்து கொடுக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ் நலவை மட்டுமே மனிதர்களுக்கு நாடக்கூடியவனாக இருக்கிறான்.
மனிதர்கள் தான் சரியான பாதையா தவறான பாதையான்னு தேர்ந்தெடுக்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகி அந்த மாதிரி கஷ்டப்படுறதை தவிர அல்லாஹ் மனிதர்களுக்கு நலவை மட்டுமே நாடக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய தாயார் உள்ளத்துல ஒண்ணு தோணுது, தன்னுடைய மகனை மூசா அலை இஸ்லாம் அவர்களை ஒரு கூடையில வச்சு அந்த தண்ணியில அந்த கடல்ல விட சொல்லி வருது. இது இல்ஹாமா வஹியா? இல்ஹாம். மாஷா அல்லா, இல்ஹாம். ஏன்னா இது அவங்களுக்கு உள்ள தோன்றக்கூடிய எண்ணம். எந்த மலக்குகளோ நேரடியா ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாமோ யாரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் கிட்ட சொல்லல. இது நேரடியாக உங்க மனசுல தோணுன ஒரு விஷயம். அது பயங்கரமானதாக இருந்தாலும் ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், அந்த உதிப்பை கொடுத்துட்டானா அந்த மனுஷங்க மனசுல நடந்தே ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? சோ இந்த இடத்துல எந்த மலக்குகளும் அவங்க கிட்ட வரல. அவங்க மனசுல தோணுன ஒரு விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்க. அது இல்ஹாம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு இங்கு நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? அதே போல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கு. இல்ஹாம் ஒண்ணு பார்த்தோம், வஹி ஒண்ணு பார்த்தோம், இன்னொன்னு வஸ்வச. வஸ்வச அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு விதமான எண்ணம். சரிங்களா? அது யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷைத்தானிடம் இருந்து வருகிறது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ் மனிதர்களை படைத்து அவனுக்கு நலவை மட்டுமே நாடக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு சரி எது தவறு எதுங்கிறத அல்லாஹ் காட்டி கொடுத்து அதற்கான வழிகாட்டுதல் பண்ணுவதற்கு ஒரு நபிமார்களையும் அனுப்புறான். அதற்கு பிறகு மனிதன் தவறான பாதையை தேர்ந்தெடுப்பது என்பது அவனுடைய அந்த வஸ்வச. வஸ்வச அப்படிங்கிறது என்னன்னா ஷைத்தானிடம் இருந்து வரக்கூடிய ஒரு ஊசலாட்டம், ஒரு உதிப்பு, மனசுல தோணக்கூடியது. சரிங்களா? சிலது பாத்தீங்கன்னா என்னன்னா இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் மனிதர்களை நஃப்ஸை என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உதிப்பு கொடுப்பது இல்ஹாம், மலக்குமார்களின் மூலமாக அனுப்பப்படுவது வஹி, அதே போல மனுஷங்களோட மனசுல ஏதோ ஒரு விதமான கெட்ட எண்ணங்கள் தோன்றுவது என்னன்னா வஸ்வச. சரிங்களா? இது 3 விஷயங்கள் இங்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நஃப்ஸுக்கு, ஒரு மனிதனுடைய நஃப்ஸுக்கு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஊக்கம் அளிக்கிறான். என்ன ஊக்கம் அப்படின்னா ஃபுஜூரஹ. இதே வசனத்துல பாருங்க, அல்ஹமஹாக்கு தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்ஹாம் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப அடுத்ததுக்கு பாருங்க ஃபுஜூர். ஃபுஜூர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனுஷனுக்கு என்ன பண்றான்னா ஃபுஜூரஹ. ஃபுஜூரஹ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தக்குவாஹ. ஃபுஜூரையும் கொடுக்குறான், தக்குவாவையும் கொடுக்குறான். 2 விஷயம் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. ஃபர்ஸ்ட் இல்ஹாம், ஃபல்ஹமஹா, மனிதனுக்கு அல்லாஹ் உதிப்பை கொடுக்குறான். என்ன மாதிரியான உதிப்பு? ஃபுஜூரஹா அப்படிங்கிற உதிப்பையும் கொடுக்குறான், தக்குவாஹா அப்படிங்கிற உதிப்பையும் கொடுக்குறான். இப்போ ஃபுஜூர் நம்ம ஏற்கனவே முன்னாடி வசனத்துல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இந்த வானத்தை ஃபுஜூராக நீங்க பாருங்க, ஏதாவது குறைகள் ஏதாவது இது இருக்கான்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப இந்த ஃபுஜூர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறை, ஒரு பாவம் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரிங்களா? ஈவில், அக்கிரமம், பாவம், கெட்டது அப்படிங்கிறது தான் ஃபுஜூர். தக்குவா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம இறைவனுக்கு பயந்து நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தான் தக்குவா. சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விஷயங்களை நமக்கு என்ன பண்றான்னா உதிப்புன்னு சொல்ல புரிய வைக்கிறான். நம்ம மனசுக்கு சரி எது தவறு எது என்பதை என்ன பண்றான் புரிய வைக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஃபுஜூர், நீ எப்படி இதெல்லாம் பாவம், இதெல்லாம் செஞ்சா அக்கிரமம், இதெல்லாம் செஞ்சா ரொம்ப கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்றான் புரிய வைக்கிறான். எதன் மூலமாக? இல்ஹாமின் மூலமாக. இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களுக்கும் நலவை தானே நாடுகிறான், அப்புறம் ஏன் மனுஷங்களை அல்லாஹ் நிறைய பேரு நான் முஸ்லிம்ஸா படைச்சிருக்கான், இந்துக்கள் இருக்காங்க, அவங்கள சிலைகளை வழிபடுறாங்க. இப்ப நலவை நாடி இருந்தால் அவங்க என்ன பண்ணலாம், அவங்க நாளைக்கு எப்படி நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளா இருந்துச்சு. அல்லாஹ் எல்லா மனுஷங்களையும் படைச்சிருக்கான், எல்லாருக்கும் நேர்வழி காட்டுறேங்கிறான், அப்ப ஏன் அவங்களுக்கு மாத்திரம் அந்த அறிவே வரல? அவங்க எல்லாம் ஏன் நேர்வழி பெறாம சொர்க்கத்துக்கு போகாம நரகத்துக்கு போறாங்க அவங்க எல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான பதில் இந்த இடத்துல இருக்கு. அல்லாஹ் மனிதர்களை படைப்பது மட்டும் கிடையாமல் அவங்களுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறான். இது செஞ்சா தப்பு, இது செஞ்சா தவறு, இது செஞ்சா சரி அப்படின்னு. நிறைய பேரை நீங்க பாருங்க, போய் குரான் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த சகோதரர்கள் கிட்டயோ சகோதரிகள் கிட்டயோ இப்ப நீங்க கேட்டீங்கன்னா இப்ப குடிக்கிறது நல்ல விஷயமான்னு கேட்டா அவங்க நல்லதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இல்லங்க அது தப்புதாங்க, அது உடம்புக்கு கெடுதல். ஆமா, அப்ப தெரியுது பாத்தீங்களா? அதுதான் இல்ஹாம். அப்ப அது அவங்களுக்கு தெரியுது. ஆனா அது நீ கட்டாயமா செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு விஷயத்த பின்பற்றுவதற்கான சட்டம் அவங்க கிட்ட இல்ல, குரான் அவங்க கிட்ட இல்ல. அவங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்றாற் போல அவங்க தவறுகளை செய்து கொண்டு போறாங்க.
இதே இது வந்து ஒரு பெண் மனைவி கிட்ட போய் கேளுங்க, உங்க கணவர் வேற ஒரு விபச்சாரத்துக்கு போறாரு, சரியா? இல்லங்க தப்பு. அது தப்புன்னு எப்படி தெரிஞ்சுது? குர்ஆன் அவங்க படிச்சிருக்காங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டியிருக்கான், இது விபச்சாரின் பக்கம் நெருங்காதீங்கன்னு. அப்ப எப்படி தெரியும்? இல்ஹாம். அல்லாஹ் அவங்களுக்கு அது சரி தவறுங்கிறதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுத்திருக்கான். எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கான். அப்போ ஒரு குழந்தைய நம்ம வந்து வளர்க்கிறோம். அந்த குழந்தைய வந்து இஸ்லாத்துல ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீ முஸ்லிம் ஆகு அப்படின்ட்டு. எப்படி அந்த குழந்தை முஸ்லிம் ஆகுது அப்படின்னா, பார்த்து வருது. நம்ம தொழுகிறோம், நம்ம ஓதுறோம், நம்ம நம்ம சில விஷயங்கள் செய்யறப்போ ஓகே சரி. சில குழந்தைகள் நிறைய பேர் பாருங்க முஸ்லிம் ஃபேமிலிலே பிறந்து அந்த குழந்தைங்க வந்து முஸ்லிம் ஆகியிருக்காது. நானே கண்ணால பார்த்திருக்கேன். நான் காலேஜ்ல படிக்கிறப்போ ஒருத்தர் வந்து பாஸ்டரா வந்தார் ஃபாதர். அவர் வந்து முஸ்லிம் ஒரு இமாமுடைய அவங்களுடைய வீட்டுல வளர்ந்த அந்த குழந்தை ஒரு கிறிஸ்டியனா அவர் வந்து பாஸ்டரா இருக்காரு. அது அவரே அங்க வந்து ஒரு விட்னஸா சொன்னாரு. ஏன் அப்ப அப்ப அவங்களுக்கு அல்லாஹ் வந்து இது காட்டி கொடுத்திருக்கான். இதுதான் ஃபுஜூர். இது பாவமான பக்கம். இது தப்பான பக்கம் போகாத. இதே இன்னொன்னு தக்குவா. அல்லாஹ்விற்கு பயந்தவனாக சரியான பக்கம் போங்கிறத அல்லாஹ் காட்டி கொடுத்தும் அந்த மனிதர் எதற்காக எந்த பாதையை தேர்ந்தெடுத்தார்? தன்னுடைய மனோ இச்சைப்படி ஆசையின்படி அவன் என்ன பண்றான்? தவறான பக்கத்தை தேர்ந்தெடுத்தான். அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிதானே? நம்ம ஆசைப்படி நம்ம ஒண்ணு நடக்கணும், இது வாங்கணும், இது பண்ணணும், இது நம்ம மனசுப்படி நடந்தா ரொம்ப ஈஸி. ஆனா சொர்க்கம் என்பது முற்களால் கஷ்டங்களான பாதைகளால் சூழப்பட்டது. அப்படிதானே? அப்ப கஷ்டப்படாம ஒரு விஷயத்தை அடைஞ்சா நம்மளே ஒரு விஷயம் சொல்லும். கஷ்டப்படாம ஒரு விஷயத்த அடையிறோம் அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்கா முதல்ல? சொல்லுங்க. நம்ம இந்த பிள்ளைங்கள்ட்டே சொல்றது என்னன்னா, இது வந்து அவுட் ஆஃப் போர்ஷன் நான் போறேன். ஏன்னா நான் புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். எனக்கு இந்த டவுட் சின்ன வயசுல இருந்து இருந்துச்சு. எப்படி வந்து அப்ப அவங்க எல்லாம் ஏன் அல்லாஹ் வந்து இது பண்ணல? இப்ப வந்து இந்த வசனம் அதற்கான பதில நமக்கு வந்து சொல்லுது. இப்போ மனுஷனுக்கு வந்து அல்லாஹ் பாதையை காட்டி கொடு எல்லா பிள்ளைங்களுக்கும் குழந்தைங்களுக்குள்ள இருந்து மனிதர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது ஃபுஜூரா அல்லது தக்குவாவா அப்படின்னு தேர்ந்தெடுப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மனிதர்களுடைய கையில இருக்கு. அல்லாஹ் இந்த இடத்துல என்ன பண்ணல? ஃபோர்ஸ் பண்ணல. உனக்கு வந்து சரியா காட்டி கொடுத்துட்டான். அப்போ இல்ஹாம் அல்லாஹ் மனசுல உனக்கு புரிய வைக்கிறான். தீமை எது நன்மை எதுங்கிறத புரிய வைக்கிறான். அத போகக்கூடிய பாதை இனிமேல் எப்படி தேர்ந்தெடுக்கணும்? அதுதான் நம்ம கையில. அதுதான் ட்ரையல். அதுக்குதான் உன்னை இந்த பூமிக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். அதுல நம்ம ஜெயிக்கணும். அதுல நம்ம தோத்து போய் நின்னோம்னா நம்ம போய் நம்ம அல்லாஹ்வை குறை சொல்ல முடியுமா? நம்ம மேல இருக்கக்கூடிய தவறு என்பதை நம்ம என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தக்குவா என்பது அல்லாஹ்விற்கு பயந்து பாவங்களில் இருந்தும் அவனுக்கு கீழ்ப்படியாம நம்ம இருக்கிறதுல இருந்தும் என்ன பண்ணணும்? நம்மள தவிர்த்து கொள்ளணும். அப்போ இன்னொரு கேள்வி நமக்குள்ள வரலாம். அப்ப இயற்கையாகவே ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவம் செய்யறவனா படைச்சிருக்கானா? இல்ல இன்னொரு கேள்வி கேட்கலாம். இல்ல இயற்கையாகவே மனுஷனை வந்து அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாக தக்குவா உடையவர்களாக படைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இது என்னன்னு பாத்தீங்கன்னா அதை ரெகக்னைஸ் பண்றதுக்கு புரிந்து கொள்வதற்கான பக்குவத்தை தான் கொடுத்திருக்கானே தவிர அது நம்ம கையில தான் இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்து செயல்படுவது? தினமும் குர்ஆன் ஓதணுமா? தொழுகணுமா? நன்மையான காரியங்கள் செய்யணுமாங்கிறத அந்த பாதையை நம்ம தான் தெரிவு செய்யணும். காமிச்சிருவாங்க. டீச்சர் போய் இன்னைக்கு வந்து புக்க காமிச்சுட்டு, இத நீ படிச்சு இந்த லெசன்லாம் பாடம்லாம் நடத்திட்டு இத படி. இத படிச்சா வந்து நீ பாஸ் ஆவன்னு சொல்லி பாதைய காமிச்சுட்டாங்க. இத நீ படிக்காம இருந்தேன்னா ஃபெயிலா போயிருவேன்னு அந்த டீச்சர் சொல்லி குடுத்துட்டு போயிருவாங்க. டீச்சரோட வேலை அதுதானே. எக்ஸாம் வந்து எழுதி குடுப்பாங்களா? முடியாதுல்ல. இதுதான் வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு மெத்தட். யாராவது கேட்டாங்கன்னா உனக்கு டீச்சர் பாடம் நடத்திட்டு போயிட்டாங்க. அப்ப படிச்சாதானே பாஸ் ஆக முடியும். படிக்காமலே டீச்சர் நான் ஃபெயில் ஆயிட்டேன். டீச்சர் தான் காரணம்னு சொல்ல முடியுமா நம்ம போய்? முடியாது. அப்ப நம்ம தான் படிக்கணும். இல்லைங்களா? அப்ப நம்ம தான் அந்த பாதையை தெரிவு செய்வதற்கான ஒரு புரிதலை வந்து அல்லாஹ் இல்ஹாமின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கான். அப்போ சரி எது தவறு என்பதை உணர்ந்து புரிந்து அதன்படி நம்ம என்ன பண்ணணும்? வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கணும். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்ஹமஹா இல்ஹாம் மனதுல புரிய வைக்கிறான். எதை? ஃபுஜூர் தவறு எது, தக்குவா சரி எது அப்படிங்கறத புரிய வைக்கிறான். அப்போ நம்ம தான் அந்த பாதையை தெரிவு செய்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம அதற்காக என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும், உழைக்கணும். ஈஸியா கிடைச்சிடாது. ஒரு பரீட்சைக்கு படிக்கணும், நான் டீச்சர் நடத்துற பாடத்தை படிக்கணும்னா ஃபுல்லா நைட்டு பகலா உட்கார்ந்து படிச்சாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும் இல்லைங்களா? இது ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம். இனிமேல் அல்லாஹ் மீது சந்தேகம் வரக்கூடிய மனிதர்களுக்கான ஒரு வசனமாக இதை நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்துக்கிடலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சூரா சஃப்ல 5வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து என்ன சொல்றான்னா, அல்லாஹ் எந்த ஒரு மனிதர்களுக்கும் வந்து என்ன பண்றது இல்ல, அன்ஜஸ்டா அநீதியான முறையில நடந்து கொள்வதே கிடையாது. அதாவது நீ கெட்டதை செய்யி, கெட்ட பாதையில போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல அல்லாஹ் கொடுக்கல. ஏன் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரி தவறை புரிந்து கொள்வதற்கான உணர்வை அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டான். அப்போ வந்து எப்படி அல்லாஹ் வந்து இதுல வந்து கெட்டவனா ஆக முடியும்?
அவன் வந்து அநீதம் விளைக்கக்கூடியவன் எப்படி சொல்ல முடியும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் மேன்மையானவன், அவன் புகழுக்குரியவன், அவனை தவிர புகழுக்குரியவன் வேறு யாருமே கிடையாது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான மனப்பக்குவமும் நமக்கு கிடையாது. அவ்வளவுதான். சொர்க்கத்தை நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரிஞ்சதை வச்சுதான் நினைச்சு பார்க்க முடியும். அல்லாஹ் எப்படி இருப்பான்னு பார்த்தா அவன் வந்து அவனோட லெவலுக்கு திங்க் பண்ற அளவுக்கான மூளையோ அறிவோ நமக்கு கிடையாது. ஆனா அவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கலாமை, இந்த குரானை வைத்து நம்ம புரிஞ்சு நல்ல முறையில நம்ம சிறப்பா செய்யறதுக்கான வழிகளை பார்க்கணுமே தவிர அளவுக்கு மீறி அவனை ஆராய்ந்து கொள்வதற்கு என்பது நமக்கு சரியான ஒரு விஷயமாக இருக்காது. சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக ஃபுஜூர் என்பது எது, தக்வா என்பது எது என்பதை புரிந்து கொள்வதற்கான இல்ஹாமை நமக்கு தந்திருக்கான். அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? செம்மைப்படுத்தி நேர்வழி பெற்றவர்களாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக நம்மை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.